அகம் ஹவுசிங் ஃபைனான்ஸ். உங்களுக்கு ஹவுசிங் லோன் தேவைப்படுதா? ஆனால் உங்ககிட்ட ஐடிஆர், பே ஸ்லிப் போன்ற அடிப்படையான டாக்குமெண்ட்ஸ் இல்லையா? கவலையை விடுங்க. அகம் ஹவுசிங் ஃபைனான்ஸில் உங்களுடைய ரீபேமெண்ட் கேப்பபிலிட்டியை வச்சு இன்டர்வியூ ஸ்கோர் கார்டு மூலமாக ஹவுசிங் லோன் தர்றாங்க. வேறு எந்த டாக்குமெண்ட்டும் தேவையில்லை. தென்னிந்தியாவில் 25 பிரான்ச் வச்சிருக்கிற அகம் ஹவுசிங் ஃபைனான்ஸை தொடர்பு கொள்ள திரையில் தெரிகிற எண்ணுக்கு ஃபோன் பண்ணுங்கள். சரத்குமார் மற்றும் சித்தார்த் நடிப்பில் சாந்தி டாக்கீஸ் அருண் விஸ்வா வழங்கும் ஆர்டினரி ஃபேமிலியின் எக்ஸ்ட்ராடினரி கதையான 3 BHK இப்போது திரையரங்குகளில். திரு அருண் பாண்டியன் வழங்கும் உதய் கே இயக்கத்தில் கீர்த்தி பாண்டியன், அருண் பாண்டியன் நடிக்கும் த்ரில்லர் படமான அக்கேனம் இப்போது உங்கள் அபிமான திரையரங்குகளில். இன்னைக்கு நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் ராம் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற பறந்து போ படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஹீரோ சிவா ஊரை சுற்றி கடனை வாங்கி வச்சுருக்கிறாரு. அந்த கடனை அடைக்கிறதுக்காகவே இவருடைய மனைவி வந்து வெளியூரில் புடவை வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவர் உள்ளூர்லேயே தன்னுடைய ஸ்கூலில் படிக்கக்கூடிய பையன் கூட இருக்கார். இவங்க 2 பேரும் இந்த கடனை அடைக்கிறதுக்காக பணம்னு சுற்றிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த பையன் பெரிய மன அழுத்தத்தில் இருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்காமலே இருக்காங்க. இந்த சமயத்தில் கடன்காரன் தொல்லை தாக்காமல் சரி ஊரில் போய் அப்பா கிட்டே காசை வாங்கி கடன் அடைப்போம் அப்படின்ட்டு ஊருக்கு கிளம்பி சிவா போகிறாரு பையனை கூப்பிட்டுக்கிட்டு. அங்கே போனால் அப்பா வந்து கையை விரிச்சிடுறாரு. அந்த சூழ்நிலையில் இந்த பையன் சொல்கிறான், அப்பா நம்ம தாத்தா வீட்டில் இருக்க வேணாம், இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்கிறான். இவங்க 2 பேரும் புறப்படுறாங்க. புறப்படும்போது தான் ஹீரோவுக்கு ஒரு விஷயம் தெரியுது. இந்த பையன் அவனுக்குன்னு ஒரு உலகம் இருக்குது, அந்த உலகத்தை நம்ம கவனிக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உணர ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற இந்த படத்துடைய கதை. இந்த படத்தை ஆஃப் வேல ஆரம்பித்து ஆஃப் வேல படத்தை முடிக்கிறாங்க. படம் எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. படம் போகிற போக்கில் நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறோம். கடைசியாக ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்திட்டு, நீங்கள் வந்து இந்த இயந்திரமயமான உலகத்தில் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நேரத்தை செலவழிங்க அப்படிங்கிறத ராம் அவருடைய பாணியில் ஒரு வாய்ஸ் ஓவரில் சொல்கிறாரு. அங்கே படம் முடிஞ்சுது. ஓ, இதை சொல்கிறதுக்கு தான் இவ்வளோ நேரம் படம் எடுத்தீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த வாய்ஸ் ஓவரை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாலே எங்கேயாவது கட் பண்ணி போட்டிருந்தாலும் இதே படம் தான் இருந்திருக்கும். ஒவ்வொருத்தரையாக அவங்க சந்திக்கிறாங்க. சந்தித்த பிறகு அவங்களுக்கு என்ன மனமாற்றம் வந்துச்சு அப்படிங்கிறத படமாக எடுத்திருக்காரு. அதே தான் அடுத்தடுத்த சீன்லேயும் நடக்குது. இப்போது இந்த பாயிண்டில் அவர் வந்து இந்த வாய்ஸ் ஓவரை போட்டு நிறுத்தினார் இல்லையா, இது வந்து போதுமான ஃபுட்டேஜ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டார். இப்போ ஒரு வேளை இந்த மாதிரி ஒரு 4 மடங்கு ஃபுட்டேஜ் வேணுன்னா இன்னும் ஒரு 100 பேரை சந்தித்தார். 100 பேர்கிட்டையும் ஒவ்வொரு மனமாற்றம் வந்துச்சுன்னு இந்த படத்தை இழுத்துக்கிட்டே போகலாம். அப்படி தான் இந்த படம் இருக்குது. இந்த படத்துக்கு இதுதான் கிளைமேக்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அவர் வாய்ஸ் ஓவரில் தான் முடிக்கிறாரே தவிர காட்சிகள் மூலமாக படத்தை முடிக்கலை. இந்த மாதிரி உலக சினிமாவில் பல படங்கள் வந்திருக்கு. ஒரு 2 பேருடைய ட்ராவலை வச்சு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இந்த கிக்கி ஜீரோ படத்தை எடுத்துக்கிட்டால், அம்மாவை தேடி ஒரு பையன் துணைக்கு ஒரு மனநிலை சரியில்லாதவரோட போவாங்க. இந்த 2 பேரும் போயிட்டு வரும்போது இடையில சந்திக்கிற மக்களும் அவங்க சந்தித்த விஷயத்தையும் வச்சு அவங்க மனமாற்றம் எப்படி ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது ஒரு படமாக இருக்கும். அதுக்கெல்லாம் ஒரு சரியான கிளைமேக்ஸை கொடுத்து முடிச்சிருப்பாங்க. அது ஒரு அற்புதமான படமாக இருக்கும். அதே போல் மஜித் இயக்கத்தில் வந்திருக்கிற அந்த ஃபாதர்னு ஒரு படம். அந்த படத்தில் ஒரு சின்ன பையன், அந்த பையனுக்கு அவருடைய அம்மாவுக்கு 2வது கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அந்த 2வது அப்பாவை அந்த பையனுக்கு பிடிக்காது. அவர் ஒரு போலீஸ் அதிகாரி. ஒரு நாள் அவருடைய துப்பாக்கி எடுத்துகிட்டு வீட்டை விட்டு ஓடிடுவான். இப்போ அந்த போலீஸ் அதிகாரிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், அந்த துப்பாக்கி இல்லாமல் ஒரு டியூட்டியில் போய் ஜாயின் பண்ண முடியாது. அவருக்கு அவர் மேலே ஆக்ஷன் எடுத்துருவாங்க. அதனால் அவரை பிடிக்காத அந்த பையனை தேடி அவர் போவார். இந்த 2 பேரும் சந்தித்து வீடு திரும்பி வரும்போது அவங்களுக்குள்ளே ஏற்பட்ட மனப்பாற்றம் தான் அந்த படமாக இருக்கும். அது ஒரு அற்புதமான படமாக இருக்கும். அதே போல் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நாஜி படையால் கைது செய்யப்பட்ட ஒரு யூதன், அவனுடைய பையனும் அந்த கைது செஞ்சு அடைக்கப்பட்ட ஜெயிலில் தான் இருப்பான். அந்த பையனுக்கு தெரியாமல் அந்த அப்பா அங்கே நடக்கிற ஒரு கஷ்டமான சூழ்நிலையை எப்படி சமாளிக்கிறான்றது ஒரு படமாக இருக்கும். நம்ம நெஞ்சை கசக்கிற மாதிரியான ஒரு படமாக இருக்கும். அந்த படங்கள் எல்லாம் சரியான ஒரு கிளைமேக்ஸை கொடுத்து முடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி வாய்ஸ் ஓவர்லாம் போட்டு ஒப்பேற்றிருக்க மாட்டாங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா மிஸ் பண்ணாமல் இந்த படங்கள்லாம் பாருங்கள். அவ்வளோ அற்புதமான படங்கள். படம் ஒரு நேர்கோட்டிலே போல் அது இஷ்டத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. கதை எங்கே நடக்குது, பூலோகத்தில் எந்த இடத்துல இந்த கதை நடக்குது, அது எதுவுமே புரியல. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வளைச்சி கதையை எழுதி வச்சுக்கிட்டாங்க. அவர் எங்கேயோ புறப்பட்டு ஏதோ ஒரு ஊருக்கு போகிறாரு. அந்த ஊரில் ஒரு பொம்பளை வந்து அரைங்குறைமா ட்ரெஸ்ஸை போட்டுட்டு துணியை துவைச்சிட்டு இருக்குது. அந்த பொம்பளை யாருன்னா இவருடைய கிளாஸ்மேட்டு, அது வந்து இவருடைய க்ரஷ்ஷு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்கிறானுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சிவாவாவது இந்த ஏரியாவில் அவருடைய ஸ்பெஷல் அந்த ஒன்லைனரை போட்டு ஒப்பேற்றி ஓரளவுக்கு சமாளிக்கிறாரு.
அந்த பக்கம் அவருடைய ஒய்ஃப் சைடில் ரொம்ப ட்ரையாக கதை போயிட்டுருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்பம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது அப்படின்றானுங்க. அந்த பையனுக்கு 4000 ரூபாய்க்கு செருப்பு வாங்கி கொடுத்தேன்றானுங்க. ஸ்கேட்டிங்க்கு வந்து அந்த ஒரு ஸ்கேட்டிங் போர்டு இருக்காது, அதை 5000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தேன்றானுங்க. அந்த ஒய்ஃப் கேரக்டரு கூட வேலை செய்கிற பொண்ணுடைய கஷ்டத்தை பார்த்து கத்தையாக தூக்கி காசை தூக்கி கொடுத்துருது. இந்த குடும்பம் கஷ்டத்தில் இருக்கிறதுலாம் ஆச்சரியமான விஷயம் இல்லை, கஷ்டப்படாமல் இருந்தால் தான் ஆச்சரியம். நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி எங்கேயோ ஆரம்பித்த இந்த படம் எதை நோக்கி போகுது, எதை நோக்கி போகுதுன்னே தெரியல. கடைசியாக வந்து ஒரு பிள்ளையை இப்படி தான் வளர்க்கணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க. இது வந்து எல்லா குழந்தைகளுக்கும் பொருந்தாது. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு குடும்ப சூழ்நிலைன்னு ஒன்று இருக்கும், ஒரு குடும்ப கஷ்டம்னு ஒன்று இருக்கும். அதுபடி தான் ஒரு பிள்ளையை வளர்க்க முடியும். இவங்க சொல்கிற மாதிரிலாம் வளர்த்துக்கிட்டு இருக்க முடியாது. ஆனால் எல்லாருடைய நோக்கமும் பிள்ளையை ஒழுங்காக வளர்க்கணும் அப்படிங்கிறதா தான் இருக்கும். அதுக்கு மாற்று கருத்தே இருக்க முடியாது. ஆனால் அதையாவது இவங்க ஒரு நேர்மையாக ஒரு நம்பும்படியாக உண்மைக்கு நெருக்கமாக சொன்னாங்களான்னா அதுவும் இல்லை. ஆனால் இந்த படம் பார்க்கும்போது ஒரு விஷயம் நடந்துச்சு. ஒரு குரூப்பு இடையில சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இன்னொரு குரூப் உட்காந்து இவங்கெல்லாம் ஏன் சிரிக்கிறாங்க அப்படின்னு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் படம் பார்க்க போனாலும் அதுதான் நடக்கும். Aham Home Finance. Easy home loan with no documentation hassles.